அதாவது ஒரு சில பொருட்களுக்கு தெய்வத்துக்கிட்ட ஈஸியாக கொண்டு போகக்கூடிய திறன் ஜாஸ்தி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னேன்னா வேப்ப இலை, அரச இலை, எலும்பிச்சங்கனி இதுக்கெல்லாம் வந்துட்டு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தண்ணி துவாரவாத்தை கொடுக்குறது பார்த்தீங்களா, அந்த வெள்ளத்துக்கும் அந்த பவர் ஜாஸ்தி. அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த தண்ணியில் கொஞ்சம் விபூதியை போட்டு வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையால் மூடிக்கோங்க. அது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த இந்த மதுரை மாலா யூடியூப் சேனலில் போனால் உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி திருப்பி ஒருக்கா கூட அந்த பதிவை நான் போடுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிண்டு வலது கையில் வச்சுக்கிண்டு இடது கையால் அதை மூடிக்கோங்க. மூடிட்டு உங்களுடைய மனசில் இருக்கிற கஷ்டத்தை முழுக்க அதில் சொல்லுங்க. உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதை அப்படியே சாமிகிட்டே வச்சுருக்கோம். அந்த கருப்பு இல்லாமல் நல்ல பழமாக எடுத்து அலம்பிக்கோங்க. நல்லா அலம்பி வாஷ் பண்ணிவிட்டு கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் எத்தனை சீக்கிரம் உங்களுடைய காரியம் நிறைவேறதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை தூக்கிட்டு ஓடும் கிட்டுன்னு பெருமாள்கிட்டையோ இல்லை அம்மன்ட்டையோ இல்லை வாராகிட்டையோ சங்கராச்சாரியார் பெரியவா எந்த சிவன் எல்லாத்தையும் ஓடும் தூக்கிக்கிட்டு. யாரை நினைக்கிறாளோ அவள்கிட்ட ஓடும். இவாளுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் உடனே போய் காப்பாற்றுங்க, எங்கிட்ட அவள் சொல்லிட்டான்னு அது போய் சொல்லுமா. ஏன்னா அத்தனை சக்தி அந்த கனிக்கும் அந்த இலைக்கும் இருக்குது. ஸோ இந்த கனியை ஒரு வாட்டி வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையால் மூடிட்டு நல்லா அலம்பிட்டு வேண்டிக்கோங்க. உங்கள் ஆற்றுலேயே கோவிலில் வேண்டினாலும் இன்னும் சக்தி இல்லை, உங்கள் ஆற்றுலேயே வேண்டிக்கோங்க. அத்தனை காரியங்களும் உடனுக்குடன் நிறைவேறும்.